Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th Maths Chapter 1 Relation and Function பார்த்துட்டு இருக்கோம். அதுல example 1.3 பார்க்க போறோம். ஓகேவா? क्वेश्चन படிக்கிறேன். Let a equal to x and x எங்க இருக்குன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3, அதே ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0 1 2 3 ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு பிட்வீன்ஸ் கொடுத்திருக்காங்க 1 ல இருந்து 4 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு which is a whole number. ஓகேவா? அது என்னது ஹோல் நம்பர். அது வந்து 0 ல இருந்து 2 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் c வந்து x ஆமா, அந்த x வந்து என்னது நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்றாங்க 3 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்கன்னா a cross b union c is equal to a cross b union a cross c. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் செகண்டா a cross b intersection c is equal to a cross b intersection a cross c ன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ சொல்யூஷன் given equal to a ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க, which is a natural number between 1 to 4 ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ 1 எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்க கூடாது. ஏன்னா லைக் இந்த மாதிரி போட்டு கீழே லைன் இருந்தாதான், ஓகே, லெஸ் தேன் அண்ட் ஈக்குவல் டுங்கிற லைன் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும், அந்த வேல்யூவே எடுக்கணும். ஓகேவா? இங்க கீழே லைன் இல்ல, அதனால எடுக்க கூடாது. ஓகேவா? 2, 3, 4 எடுக்க கூடாது, ஏன்னா கீழே என்ன இல்ல, லைன் இல்ல. ஓகேவா? 2, 3 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? a ஓட வேல்யூ இவ்வளவுதான். அண்ட் b ஈக்குவல் டு என்ன சொல்றாங்கன்னா ஹோல் நம்பர் ஆமா, அப்போ 0 வரும். ஏன்னா கீழே என்ன கொடுத்திருக்காங்க, லைன் கொடுத்திருக்காங்க. 0 1. ஓகேவா? 2 வராது, ஏன்னா கீழே லைன் இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் c ஈக்குவல் டு இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருக்காமா. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு என்ன தெரியும், 1 2 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ வந்து 3 வரைக்கும் சொல்லிருக்காங்க. 3 எடுக்க கூடாது, ஏன்னா கீழே லைன் இல்ல. ஓகேவா? அப்போ 1ம் 2ம் தான் c யோட வேல்யூ. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ ஒன்னொன்னா போட்டு வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் a cross b union c is equal to a cross b union a cross c அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த சைட வந்து LHS ன்னு வச்சிருக்கேன். LHS ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இத வந்து RHS ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கறதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கறதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? LHS ன்னு போட்டுக்கோங்க. என்ன இருக்கு, a இன்டு b யூனியன் c. ஃபர்ஸ்ட் அப்போ பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ b யூனியன் c போட போறோம். ஓகேவா? b யோட வேல்யூ என்னன்னு பார்த்திருக்கோம், 0 and 1. ஓகேவா? யூனியன் c யோட வேல்யூ 1, 2. ஓகேவா? இப்போ செட்டுக்குள்ள எழுதும் போது இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. நான் ஜஸ்ட் டாட் வச்சிருக்கேன், நீங்க வேணா இந்த மாதிரி டிக் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 1 1 இருக்கு. சோ செட்ல எழுதும் போது ஒரே ஒரு டைம் தான் ஒரு வேல்யூ எழுதணும். ஓகேவா? ஒரு எலிமெண்ட்டா ஒரு டைம் தான் எழுதணும். 1 2. ஓகேவா? 2 1 இருந்தாலும் நான் என்ன பண்றேன், 1 மட்டும் தான் எழுதுறேன். யூனியன் அப்படின்னா என்ன, எல்லா நம்பரையும் என்ன பண்ணும், இதுக்குள்ள எழுதணும். ஓகேவா? எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதணும். 2 டைம் ஒரு எலிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் செட்டுக்குள்ள எழுதும் போது இந்த வேல்யூ மட்டும் எழுதினா போதும், ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் a cross b union c. சோ b union c க்கு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ இது a கூட போட்டு கிராஸ் மட்டும் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஓகேவா? a cross b union c. இப்போ a ஓட வேல்யூ என்னன்னா 2, 3. சாரி 2, 3. ஓகேவா? கிராஸ் b union c க்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 0 1 2. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸ்ல தான் ஜஸ்ட் எழுத போறோம். சோ உங்களுக்கு வேல்யூ மறக்காம இருக்கிறதுக்கு இந்த வேல்யூ மேல கை வச்சுட்டு ஒன்னொன்னையும் பேர் பண்ணி எழுதுங்க. 2, 0, 2, 1, 2, 2. ஓகேவா? நெக்ஸ்ட் 3க்கு மேல கை வச்சுக்கோங்க. 3, 0, 3, 1. ஓகே, 3, 2. ஓகே, வச்சா அவ்வளவுதான். ஓகேவா? இதோட LHS சைடு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதனால நான் இதை வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன்ல 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதியிருந்தோம்,
A cross B, ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட், ஓகேவா. ஸோ A cross B யூனியன் A cross C பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிடலாம். A cross B ஃபர்ஸ்ட் எழுதிடலாம், ஓகேவா. A ஓட வேல்யூ 2,3 and B ஓட வேல்யூ வந்து 0,1, ஓகேவா. இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிக்கலாம். 2ல கை வச்சு ரெண்டு வேல்யூ எழுதிக்கோங்க, அப்பதான் மிஸ் ஆகாது. 2,0 2,1, ஓகேவா. மறுபடியும் 3 மேல கை வச்சுக்கோங்க. 3,0 3,1, ஓகேவா. இது இதோட வேல்யூ A cross B ஓட வேல்யூ. மறுபடியும் A cross C கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. 2,3 A ஓட வேல்யூ, C ஓட வேல்யூ வந்து 1,2, ஓகேவா. ஆன்சர் போடலாம். 2 மேல கை வச்சுக்கோங்க. 2,1 2,2, ஓகேவா. நெக்ஸ்ட் 3,1 and 3,2, ஓகேவா. இதோட இது முடியுது, ஓகேவா. இப்போ இது ரெண்டு வேல்யூவை அட்டாச் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். A cross B யூனியன் A cross C, ஓகேவா. இப்போ சேர்த்து எழுதலாம். A யூனியன் B க்கு என்னென்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், இது அதோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். 2,0 2,1 3,0 and 3,1, ஓகேவா. யூனியன் சிம்பிள்ல மஸ்ட், சிம்பிள்ல என்னைக்குமே விட்டுறக்கூடாது. சப்போஸ் நீங்க சிம்பிள் போடல அப்படின்னா இந்த மொத்த சம்முமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது சம் 5 மார்க் அப்படின்னா 5 மார்க்குமே ரெடியூஸ் ஆகும், ஓகேவா. நெக்ஸ்ட் A cross C யோட வேல்யூ போடலாம். 2,1 2,2, நெக்ஸ்ட் 3,1 3,2, ஓகேவா. இப்போ ஒரே டைம் வர வேல்யூஸ் மட்டும் லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ 2,1 இங்கேயும் வருது, இங்கேயும் வருது, ஓகேவா. 3,1 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ செட்டுக்குள்ள எழுதும் போது ஒரு டைம் மட்டும் எழுதுனா போதும், ஓகேவா. 2,0 2,1, ஓகேவா. 3,0 3,1, ஓகேவா. நெக்ஸ்ட் 2,1 ஆல்ரெடி எழுதியிருக்கோம். நான் என்ன சொன்னேன், ஒரே டைம் அந்த வேல்யூவை ஒரு டைம் எழுதுனா போதும், ஓகே. சாரி, ரெண்டு டைம் அந்த வேல்யூவை ஒரு டைம் எழுதுனா மட்டும் போதும், ஓகேவா. ஸோ ரெண்டு டைம் வேல்யூ வந்திருக்கு, ஒரு டைம் எழுதுனா போதும். 2,2 3,1 ரெண்டு டைம் வந்திருக்கு, ஒரு டைம் எழுதுனா போதும். 3,2க்கு போயிடுறேன், ஓகேவா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2, ஓகேவா. ஸோ இதுல கவனிச்சு பாருங்க, இது 2,0 2,1 2,2, ஓகேவா. 2ல இருக்க வேல்யூ அதே இங்க இருக்கான்னு பாக்கணும். 2,0 2,1 2,2 இருக்கு. இப்போ 3ல பாருங்க, 3,0 3,1 3,2, ஓகேவா. 3,0 3,1 3,2, ஓகேவா. ஸோ தட் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS, ஓகேவா. அதனால என்னது, therefore ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் தான் எழுத போறோம், ஓகேவா. A cross B union C is equal to A cross B union A cross C, ஓகேவா, is verified அப்படின்னு எழுதுனா முடிஞ்சு, ஓகேவா. A cross B intersection B cross C ன்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த மாதிரியே இதே LHS னும் இதே RHS னு எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ தனித்தனியா ஈக்குவேட் பண்ணி பார்த்து இது இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவலா நாட் ஈக்குவலான்னு சொல்லி சொல்லலாம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, A cross B intersection C ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணிக்கலாம். B intersection C, B யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 0,1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இன்டர்செக்ஷன் C யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1,2. ஸோ எது சேமா இருக்கு, 1, ஓகேவா. ஸோ அப்போ 1 தான் இதுக்குள்ள எழுத போறோம், ஓகேவா. ஸோ 1. நெக்ஸ்ட் A cross B intersection C, ஓகேவா. ஸோ அப்போ A ஓட வேல்யூ என்னென்ன அப்படின்னா 2,3, ஓகேவா. கிராஸ் போட்டுக்கலாம். இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்ச வேல்யூ 1 மட்டும் தான், ஓகேவா. அப்போ இதோட ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஆர்டர் பேர்ஸ் எழுதிக்கலாம். 2,1, ஓகேவா. அப்புறம் 3,1 முடிஞ்சிருச்சு, ஓகே. நெக்ஸ்ட் இத வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் RHS சைட் போலாம். ஸோ RHS இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A cross B, ஓகேவா, இன்டர்செக்ஷன் A cross C போட போறோம், ஓகேவா. இப்போ பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். A cross B யோட வேல்யூ
ஸோ A ஓட வேல்யூ வந்து 2,3 ஓகேவா அண்ட் B ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0,1 ஓகேவா ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம் ஆர்டர்டு பேஸா ஸோ அதனால 2 மேல கை வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டா எழுதுவீங்க ஓகே 2,1 அப்புறம் 3,0 3,1 ஓகேவா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் A cross C ஓட வேல்யூ ஸோ A ஓட வேல்யூ 2,3 அண்ட் C ஓட வேல்யூ வந்து 1,2 ஓகேவா 2 மேல கை இருக்கட்டும் 2,1 2,2 ஓகேவா நெக்ஸ்ட் 3,1 and 3,2 ஓகேவா முடிஞ்சிருச்சு இப்போ A cross B intersection A cross C எழுதலாம் ஓகேவா சோ எது சேமா இருக்கோ அது மட்டும் இதுக்குள்ள எழுதலாம் உங்களுக்கு வேல்யூஸ் வேணும்னா மறுபடியும் இன்னொரு டைம் எழுதிக்கோங்க 2,0 2,1 3,0 3,1 ஓகேவா intersection symbol must இல்லைனா மார்க் என்ன ஆயிடும் ரெடியூஸ் ஆயிரும் ஸோ 2,1 2,2 3,1 and 3,2 ஓகேவா ஸோ இதுல இருக்க வேல்யூஸ்ல எது சேமா இருக்கோ அது மட்டும் செட்டுக்குள்ள எழுதினா போதும் ஓகேவா இங்க 2,1 இருக்கு 2,1 ஓகேவா 3,1 3,1 ஓகேவா 2,1 3,1 ஓகேவா ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இங்க 2,1 3,1 இருக்கு அதே மாதிரி இங்கேயும் 2,1 3,1 இருக்கு ஓகேவா ஸோ equation 1 is equal to equation 2 LHS equal to RHS ஓகேவா hence A cross B intersection C is equal to A cross B intersection A cross C ஓகேவா it is verified ஓகேவா அவ்வளவுதான் சோ இதோட இந்த சம் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க ஓகே வேற என்ன வீடியோ வேணும் வேற என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா சால்வ் பண்றேன் தேங்க்யூ